Hi, welcome to Learn English. லாஸ்ட் வீடியோவில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். கமெண்ட்டில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது வாக்கியங்களை உருவாக்குவதற்கு நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, பாருங்கள். கிராமர் மிஸ்டேக்கை பற்றி கவலைப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கிராமர். ஒரே டைப்பில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. வேறு டைப்பில் நம்ம சொல்லி பார்க்கணும். இப்போ ஒருத்தட்ட நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் தான் இருக்குது 1 மணி நேரத்துக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதை தான் நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன். அதனுடைய ஆன்சர், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது. தெர் இஸ் ஒன்லி ஒன் பஸ் டு ரீச் தட் பிளேஸ். ஒன்லி ஒன் பஸ் இஸ் தேர் டு ரீச் த பிளேஸ். ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. we have only one bus to reach the place. ஸோ ஒரே விஷயம் வேறு வகைகளில் சொல்லப்படுது. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் அனதர் சிச்சுவேஷன். நீங்கள் ஒருத்தட்ட அவர் எப்போவுமே லேட்டாக வர்றீங்க ஆஃபீஸ்க்கு, சீக்கிரம் வர்றதுக்கு, சரியான டயத்துக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் யூ, லேட், ட்ரை, இந்த 3 வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள். ரெண்டாவது ரெகுலர்லி அப்படிங்கிற வார்த்தை. மூணாவது ஆஸ் யூஸ்வல். ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பார்த்துட்டு அதில் கிராமர் மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்து திருத்திக்கலாம். யூ ஆர் ஆல்வேஸ் லேட் டு ஆஃபீஸ். நீங்கள் எப்போவுமே லேட்டாக வரீங்க. ட்ரை டு கம் அட் கரெக்ட் டைம். சரியான நேரத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரெண்டாவது ரெகுலர்லி யூ அரைவ் டு ஆஃபீஸ் லேட். ஒவ்வொரு தடவையும் ரெகுலராக நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக வரீங்க. யூ மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் டு கம் இயர்லியர். ஆஸ் யூஸ்வல், வழக்கம் போல் யூ கம் டு ஆஃபீஸ் லேட். ட்ரை டு பி ஆன் டைம். சரியான நேரத்தில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். எனக்கு A4 ஷீட் தேவைப்படுது, எனக்கு கொடுங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கிறது தேவைப்படுது, எனக்கு கொடுங்க அப்படிங்கிறத இந்த 3 டைப்பில் கேட்கலாம். நீங்கள் கேட்ட உடனே அந்த ஆஃபீஸர் வந்து ஐ கேவ் யூ 2 பேக்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறார். ஐ கேவ் யூ. ஓகே, அதுக்கு நீங்கள் நான் அதை கேஷியர்கிட்ட கொடுத்துட்டேன், இன்றைக்கி ஒரு பேக் தேவைப்படுது, நாளைக்கு கடையில் 2 பேக்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இதில் நிகழ்காலம் இருக்குது, கடந்த காலம் இருக்குது, எதிர்காலம் இருக்குது. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது. கிவ் அப்படின்னா கொடுக்கறது. அந்த ஆஃபீஸர் சொல்கிறார் பாருங்கள், ஐ கேவ் யூ 2 பேக்ஸ் எஸ்டர்டே. எஸ்டர்டேனா நேற்று, அப்போ நடந்து முடிஞ்சிருச்சு அந்த செயல், அது கடந்த காலம். அப்போ கிவ்வோட பாஸ்ட் டென்ஸ் கேவ். கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கேவ். கிவ், கேவ். அதே மாதிரியே நீங்களும் அந்த கேஷியர்கிட்ட நான் ஒரு பேக் கொடுத்துட்டேன். ஓகே, ஐ கேவ் தம் டு கேஷியர். அவ்வளோதான். அந்த தம் அப்படிங்கிறது அந்த A4 ஷீட்ஸ் பேக். ஐ கேவ் தம் டு கேஷியர். இது எந்த டென்ஸில் சொல்கிறீங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறீங்க. இந்த கேவ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இன்றைக்கி எனக்கு ஒரு பேக் வேணும். ஐ நீட் 1 பேக் டுடே. ஓகே, இன்றைக்கி, ஸோ இப்போ வேணும். இது எந்த டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் சொன்னோம், இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ நீட் 1 பேக் டுடே. நாளைக்கு நான் 2 பேக்ஸ் கடையிலேருந்து வாங்கிக்கிறேன். ஐ வில் பை. இந்த பை அப்படின்னா வாங்குறது. ஓகே, ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிறதுக்கு வில் யூஸ் பண்ணுறோம். ஐ வில் பை 2 பேக்ஸ் ஃப்ரம் ஏ ஷாப். கடையிலேருந்து நான் 2 பேக்ஸ் நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இனிமேல் நான் போய் வாங்க போகிறேன். ஐ வில் பை 2 பேக்ஸ். இன்றைக்கி எனக்கு தேவை. ஐ நீட் 1 பேக் டுடே. ஐ கேவ் தம் டு கேஷியர். நான் நேற்று கேஷியர்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ கேவ் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஐ நீட் 1 பேக் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஐ வில் பை அப்படிங்கிறது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனால் ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியல, அதை சொல்ல போகிறீங்க. எஸ்டர்டே ஐ ஹேட் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க். ஐ ஹேட். ஓகே, எனக்கு இருந்தது. Yesterday I had an important work, so I could not attend the meeting. Simple past tense. As I had an important work. As அப்படின்னா இருந்ததால்.
As I had an important work, I could not attend the meeting yesterday. I was doing an important work yesterday. நான் நேற்று முக்கியமான ஒரு வேலை செய்து கொண்டிருந்தேன். ஸோ ஐ குட் நாட் அட்டன் த மீட்டிங். அவங்க மீட்டிங்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க? டிஸ்கஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். நான் இன்று, அதாவது இன்று, இன்னைக்கு எனது நண்பரிடமிருந்து விவரங்களை பெறுகிறேன். கெட், பெறுதல். ஸோ ஃப்ரெண்டுகிட்டருந்து இன்றைக்கி நான் அவங்க என்ன பேசுனாங்கங்கிறத நான் பெறுகிறேன். கெட். நாளை நான் வருகிறேன். கம். 3 சென்டென்சஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். மீட்டிங்கில் என்ன ஆலோசனை செய்தனர்? இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்கிட்டருந்து வாங்கிக்கிறேன். அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நாளைக்கு நான் வர்றேன். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷனை நீங்களாக இமேஜின் பண்ணிவிட்டு அதில் டென்சஸ் அப்ளை பண்ணி, அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம், 12 டென்சஸ் இருக்குது, அதை அப்ளை பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.